நேயர்களுக்கு வணக்கம். 2 மாநில சட்டமன்ற தேர்தல் மற்றும் ஒரு யூனியன் பிரதேச சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 5 மணி நிலவரப்படி தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. எந்த அளவிற்கு வாக்குப்பதிவு ஆயிருக்கு இந்த 3 இடங்களிலும் அப்படின்னு. புதுச்சேரியில பார்த்தோம்னா 86.9% கிட்டத்தட்ட 87% வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. அஸ்ஸாம்ல 84.4% வாக்குப்பதிவு. கேரளாவை பொறுத்தவரைக்கும் 75% வாக்குப்பதிவு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் பதிவாகி இருக்கிறதாக தேர்தல் ஆணையத்தினுடைய ஆப்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. இப்போ இந்த தேர்தல் நிலவரம் பற்றி, இந்த வாக்குப்பதிவு நிலவரம் என்ன சொல்கிறது அப்படின்றத பத்தி பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் 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 சார். சொல்லுங்க, புதுச்சேரியில பார்த்தாக்கா 5 மணி நிலவரப்படியே 87% கிட்டத்தட்ட 87% நெருங்கி இருக்கிறது வாக்குப்பதிவு. இது 2006 விடவே அதிகம் அப்படின்னு பார்க்குறோம். 2021 81% தான் ஆயிருக்கு, 81.7. இப்போ 2026 இந்த மொமெண்ட்ல 86.9% வாக்குப்பதிவு. எப்படி பார்க்குறீங்க? இந்த வாக்குப்பதிவு நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? புதுச்சேரியை பொறுத்த மட்டில் இந்த வாக்கு சதவீதம் 86 சொல்றீங்க நீங்க. என்னுடைய கருத்து கணிப்பு என்ன என்று கேட்டால், என்ஆர் காங்கிரஸ் லீடர் அந்த லீடர்ஷிப்ல சிங்கிள் மெஜாரிட்டி வந்தாலும் வந்துடும் போல இருக்குது. 16-17 சீட் என்ஆர் காங்கிரஸே எடுத்தாலும் எடுத்துருவாங்க. காரணம் என்ன என்று கேட்டால், எப்பவுமே ரூலிங் பார்ட்டி இருக்கிறதுக்கு நிறைய ஓட்டு வந்தா அதுக்கு ப்ரோ இன்கம்பன்சி தான் சொல்லுவாங்க, ஆன்டி இன்கம்பன்சி சொல்ல மாட்டாங்க. அதை தவிர திமுக காங்கிரஸ் கூட்டணி மிகவும் கேவலமாக வெற்றி கிடைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. காரணம், 2 பேருமே போட்டி போடுறாங்க, ஃப்ரெண்ட்லி கருத்து பேசுறாங்க, 2 பேரும் பார்த்துக்கிறது கிடையாது, பேசிக்கிறது கிடையாது. இது நடுவுல நல்ல ஸ்வீப் பண்ணியிருக்காரு மிஸ்டர் என் ரங்கசாமி தான் தெரியுது. அதை தவிர பிரதமருடைய கூட்டம், மு.க. ஸ்டாலின் கூட்டம், ராகுல் காந்தி வந்தது, இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா என் ரங்கசாமியினுடைய பெயர் உயரத்தில் தான் இருக்கிறது என்று சொல்ல முடியும். உச்சகட்டத்தில் இருப்பதாகத்தான் வர்ணிக்க முடியும். ஆனால் அதே மாதிரி அஸ்ஸாமில் என்ன காண்பிக்கிறது என்று கேட்டால், கடந்த 2-3 நாட்களாக மல்லிகார்ஜுன் கார்கே இந்த RSS பாத்தீங்கன்னா பாம்பு மாதிரி இருக்கும், அதை அடிங்க, நமாஸ் படிச்சிருந்தாலும் ஒரு கருத்து சொன்னார் பாருங்க, அது அந்த ஊர்ல எதிர்வினையாக போய்விட்டது. பவன் கேரா என்பவர் அங்க ஒரு ஹேமந்த பிஸ்வ சர்மாவுடைய மனைவிக்கு 3 ஃபாரின் பாஸ்போர்ட் இருக்குன்னு சொன்னா அது நெகட்டிவா போயிடுச்சு. ஆக மொத்தம் மிஸ்டர் ஹேமந்த பிஸ்வ சர்மா குறைஞ்சது 100 சீட் அடிச்சிருக்காரு. 2/3 மெஜாரிட்டி வந்துருக்கும். அங்கேயுமே 2021 மிக அதிகமாக வாக்குகள் பதிவா இருக்கிறத பாக்குறோம். அதுவும் வானிலை மாற்றம், மழை பெஞ்சு வெயில் அடிச்சுன்னு எல்லாம் மாறினதுக்கு அப்புறம் கூட மக்கள் நீண்ட வரிசையில நின்று வாக்களிச்சது பாக்குறோம். அதுதான் நீங்க சொல்றீங்க ஹேமந்த் பிஸ்வா சர்மாக்கு ஆதரவான்னு. ஏன் அதர் சைடா கூட இருக்கலாமே? கேம்பெயின் ரொம்ப வீக்கா இருந்தது. பொதுமக்களிடையே ஒரு எழுச்சி இல்லை. பொதுமக்களிடையே அந்த எதிர் சைடினுடைய காங்கிரஸுடைய ஆதிக்கம், ஆளுமை, அழுத்தம் இல்லை. அதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. ஏனினும் ஒரு விதத்தில் பாத்தீங்கன்னா ஹேமந்த் பிஸ்வ சர்மாக்கு இது ஒரு நற்செய்தியாகத்தான் இருக்கும். பாஜகவிற்கு 3வது முறையாக அசாமில் அரசாங்கம் அமைப்பதற்கும் ஒரு ஈடாக இருக்கும் என்பதுதான் நினைக்கிறேன். அங்கேயும் காங்கிரஸ் மரணம் அடைந்துவிடும், செத்து போயிடும். அதே நேரத்தில் புதுச்சேரியில தாவேகாவினுடைய வரவு தான் இந்த வாக்குப்பதிவு உயர்வுக்கு காரணம் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வருது. அதை எப்படி பார்க்கறீங்க? அதுவும் உண்மையா இருக்கலாம். பட் தாவேகாவுடைய ஹோல்டு தமிழ்நாடு இருக்க தவிர எங்க தமிழ்காரர் இருந்தாலும் விஜய்க்கு சப்போர்ட் இருப்பாங்க. யாரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அழுத்தம் அங்க இருக்குமாங்கிறது சந்தேகம். இந்த தாவேகானால சொல்ல வரல. பிகாஸ் 5 வருஷம் நல்ல ஆட்சி கொடுத்தார். வி நாராயணசாமி மாதிரி இல்லை. ஏன்னா அமித்ஷா பேசும் கூட சொன்னாரு, நம்ம இது ஏடிஎம் மாதிரி பிஹேவ் பண்றாங்க காங்கிரஸுக்கு இந்த கவர்மெண்ட், இந்த நாராயணசாமி கவர்மெண்ட் திட்டி ஒரு நிந்தி பிரச்சாரம் செய்ததுனால் அவருக்கு நல்ல என் ரங்கசாமிக்கு நற்பெயர் வந்து விட்டது. காங்கிரஸில் ஏற்கனவே குழப்பம் இருந்தது. என் ரங்கசாமிக்கும் வைத்தியலிங்கத்துக்குமே வி நாராயணசாமிக்கும் வைத்தியலிங்கத்துக்குமே ஒரு பெரிய தகராறு இருந்தது. இதெல்லாம் பொதுமக்கள் விரும்ப மாட்டார்கள். இது நடுவில் ஜெகத் ரட்சகன் டிஎம்கே போய் நாம தான் சீஃப் மினிஸ்டர் யாருக்கெல்லாம் ஆதரவு வைப்பாங்கன்னு இது மாதிரி அப்போசிஷன் யூனிட்டி இல்லாத போனதுனால்தான் பாண்டிச்சேரியில என் ரங்கசாமிக்கு அதிகமான ஓட்டு கிடைச்சது. தாவேகாவுடைய அழுத்தமும் இருக்கும் கண்டிப்பாக. தாவேகா 2-3 சீட் எடுத்துட்டு தமிழ்நாடு எடுத்துட்டு அவங்களுக்கு நேஷனல் பார்ட்டி ரெகக்னிஷன் கிடைச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. தாங்கள் கூறிய மாதிரி விஜயும்
ஒரு ஃபேக்டர் இன்வால்வ் இன் திஸ். அதே நேரத்தில் கேரளாவுடைய வாக்குப்பதிவு சதவீதம் 75% இருக்கு. அது வந்து என்ன பிக்சர் கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? அது நெக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். கேரளா தொங்கு சபையை நோக்கித்தான் போகும். 75 80,000 பாருங்க. என்ன ஒண்ணு another half an hour இருக்குது. நம்ம 2 பேரும் 5:30 மணிக்கு ரெக்கார்ட் பண்றோம். இது வந்து by 6 o'clock ஓட்டிங் முடிஞ்சிடும். பட் லைன்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் போனோம்னா 80% போயிடும் நினைக்கிறேன். இது போன வாட்டியை விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது. இது பின்னாரி விஜயனுக்கு எதிர்த்து ஓட்டாகத்தான் இருக்கும். காரணம் பின்னாரி விஜயனுக்கு எதிர்த்து காங்கிரஸ் நன்றாக செயல்பட்டது கேரளாவில். காங்கிரஸுக்கு நல்ல மெஜாரிட்டி கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனா இந்த ஹெவி பர்சன்டேஜ் ஓட்ஸ் வந்து அப்போசிஷன் பார்ட்டிக்கு நெகட்டிவானாலும் ஆகும். பட் ஓவரால் பாத்தீங்கன்னா கேரளாவை தொங்கு சபையை நோக்கித்தான் கேரளா செல்லுகிறது. அங்க ஒன்றும் சரி, கேரளாவுல தொங்கு சபைனா பிஜேபிக்கு என்ன ரோல் இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிஜேபிக்கு கண்டிப்பாக எங்க பார்த்தாலும் காங்கிரஸ் பிஜேபி நேர கண்டெஸ்ட் பண்ணிச்சுன்னா பிஜேபி வின் பண்ணது. இங்க 3 கார்னர் கண்டெஸ்ட் ஆகிறதுனால சிபிஎம் பி டீம் ஆஃப் பிஜேபின்னு வேற காங்கிரஸ் சொல்லிட்டு இருந்தாரு. ராகுல் காந்தி சொன்னாரு. அதே மாதிரி பின்னாரி விஜயன் சொல்றாரு காங்கிரஸும் பிஜேபி ஒன்னாயிடுச்சு. ஆக மொத்தம் அங்கு இந்துத்துவாவினுடைய வாக்கு கணிப்பும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் இந்த 3 பேரிடையே சமமாக போனாலும் கூட 1+1+1 = 3 அரசியல்ல பாத்தீங்கன்னா 33 ஆனாலும் ஆயிடும். என்ன பொறுத்த மட்டும் இது வந்து தொங்கு சபை. we have to wait and watch. இந்த ஓட்டு வந்து 2 பேருக்குமே ஒரு 49% மாதிரி தான் போகுதுங்க. தேர்தல் ஆணையத்துடைய முழு ஏற்பாடுகள் எப்படி இருந்ததா பார்க்கறீங்க? இந்த 3 இடங்களிலுமே எப்படி ஃபீல் பண்றீங்க தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகள்? சாமலாமா, நீங்க கேள்வி கேட்டதுக்கு நான் ஒரு நெகட்டிவா பதில் சொல்றேன். இந்த எஸ்ஐஆர், சிஏஏ, என்ஆர்சி இந்த ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தை முடக்கி ஊரெல்லாம் ஊர்வலம் போனாரு பாருங்க பீகார் தேர்தல் போதெல்லாம். அதுக்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் கூட போனாங்க. இப்ப என்னாச்சு சொல்லுங்க? இவ்வளவு 80% எவ்ரிவேர் டச்சிங் 80% இன் 3 states. அப்படி பார்க்க போனீங்கன்னா இந்த எஸ்ஐஆரோ ஓட்சோடோ இல்லை என்பதைத்தான் நிரூபிக்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையம் மிக நாணயமாக நடந்து கொண்டது. ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனாக இருந்தாலும் ராகுல் காந்தி ஏன் பாராளுமன்றத்தை அந்த எஸ்ஆர் முடக்கினாங்கிறத பற்றி தான் அவர் விளக்கம் தரணும், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தான் சில பாஜகவினர் கூறுகின்றனர். அதே மாதிரி நீங்க இந்த கேள்விக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க. ராஜீவ் சந்திரசேகர் பிஜேபியுடைய பிரசிடென்டா கேரளால ஆனப்புறம் திருவனந்தபுரம் முனிசிபாலிட்டி பிடிச்சாரு. அங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நேமங்கிற இடத்துல லாஸ்ட் இயர் பிஜேபி வின் பண்ணிடுச்சு. இப்ப பாருங்க சிபிஎம் நல்லா ஃபைட் பண்ணுது. இதுதான் சிபிஎம்க்கு எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸ். அந்த கட்சியினுடைய ஆட்சி ஒரே இடத்தான் இருக்குது. திரிபுரா, வெஸ்ட் பெங்கால் போக இப்போ இங்கதான் வந்துருச்சு. இப்ப கேரளா அங்க இன்னைக்கு தவறி போயிடுச்சுன்னு வச்சுங்க. இங்க பின்னாரி விஜயன் தவறு விட்டால் சிபிஎம் கட்சியில் ஒரு குழப்பம் ஏற்படும். சிபிஎம் இந்திய வரலாறிலிருந்து நீக்கப்படும். கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் என்பதுதான் கருத்து. அதனால அவருக்கு நல்ல ஃபைட் பண்ணாரு. 80 வயசா இருந்தாலும் அவங்க எப்பவுமே சிபிஎம் ஒரு ஆட்டிடியூட் என்னன்னா காங்கிரஸோட போகணும், பிஜேபியை தடுக்கணுங்கிறார். ஆனா பிஜேபி வளர விட்டாங்க கேரளால. காரணம் காங்கிரஸ் வரக்கூடாது என்ற ஒரு தீய எண்ணத்தில் சபரிமலை கோல்டன் ஸ்டோரி பிளஸ் கோல்டன் திருட்டு, அதை தவிர அந்த அனந்த பத்மநாப சுவாமி கோவில், குருவாயூரப்பன் கோவில் அந்த தங்க திருட்டு தான் ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அது நெகட்டிவா போனாலும் போகும் பின்னாடி விஜயனுக்கு. இருப்பினும் யூ டர்ன் அடிச்சாரு சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு அப்புறம் அந்த சபரிமலையில. காரணம் பிஜேபி வளர்ந்து கொண்டு வந்ததை பார்த்து அவரால் சகிக்க முடியவில்லை. எனினும் பிஜேபி ஒரு 3வது அணியாக கேரளாவில் வந்து விட்டது. இது 2029க்கும் 2031க்கும் கண்டிப்பாக விதை விதைத்து விட்டார்கள். காரணம் என்ன என்று கேட்டால் ஃபர்ஸ்ட் ஒரு லோக்சபா எம்பி வந்திருக்காரு அங்க பிஜேபியில இருந்து கோபி, சுரேஷ் கோபி. அவருடைய ஆதிக்கம் இப்போ திருவனந்தபுரம் வந்தது. இதெல்லாம் கிராஜுவலா போறாங்க. இதை பார்த்து ராகுல் காந்தி ஓட்டு சோரிங்கிறாரு. இனி அவருடைய வாயை மூக்குல ஜிப் வச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. அதே நேரத்தில் மேற்கு வங்கத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றம், அதிரடி மாற்றம் வரக்கூடும்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. வந்து அது என்ன எதிர்பார்க்குறீங்க? அது களத்தில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க மேற்கு வங்கம் தற்போது? கடந்த ஒரு மாதமாக அமித்ஷா வெஸ்ட் பெங்கால்ல கேம்ப் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு வந்து மோப்பம் பிடிச்சிட்டாங்க ஆட்சி வருதுன்னு. காரணம் என்ன என்று கேட்டால் ஷியாமலா, இந்த எஸ்ஐஆர் இன்ட்ரோடியூஸ் பண்ண போது சுப்ரீம் கோர்ட்ல போய் மம்தா பானர்ஜி போய் ஆர்கியூ பண்ணாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு இந்த எஸ்ஐஆர் கான்ஸ்டிடியூஷனலி ரெகக்னைஸ். ஏன்னா மன்மோகன் சிங் சமயத்திலும் வாஜ்பாய் சமயத்திலும் பண்ணியிருக்காங்க.
இந்த வாட்டி இவங்க பெருசு பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, பர்மால இருந்து மயன்மார்ல இருந்து ரோஹிங்யாஸ் அந்த கேட்வே டு இந்தியா வந்து கல்கத்தா, இந்த மேற்கு வங்காளம். அதே மாதிரி பங்களாதேஷ் குஸ்பேட்டியானா இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், அவங்க எல்லாம் வந்துட்டப்போ திருப்பி சென்னை, திருப்பூர், விஜயவாடா அப்படின்னு அங்கங்க சுத்திடுவாங்க. கேரளா அங்கெல்லாம் போக ஆரம்பிச்சுட்டாங்க. அது நுழைவாயில் வெஸ்ட் பெங்காலா இருக்கிறதுனால தான் அந்த சிஏ வந்து கட் பண்ணிட்டாரு அமித்ஷா. எஃப்ஐஆர் போட்டது மம்தா பானர்ஜிக்கு விரோதமாகிறது. அது தவிர ஒரு 27 lakhs வந்து ஓட்ஸ் கட் பண்ணிட்டாங்கிறாங்க, 12% ஆஃப் ஓட்ஸ். இது வந்து மம்தா பானர்ஜிக்கு ஒரு மாபெரும் இடியாக இருக்கும். இறந்து போனவர்கள், இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் எல்லாம் வச்சு பாலிடிக்ஸ் பண்ணி இந்த மம்தா பானர்ஜிக்கு அவுட் ஆயிடும். எப்படி இது வந்து உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரையும் கனெக்ட் பண்ணுவாங்க. டிமானிட்டைசேஷன் போது பணத்தை வச்சு பொட்டி விளையாடினாங்க அகிலேஷ் யாதவும் மாயாவதியும். அந்த மாயாவதி கங்கையில வந்து ஒரு 3 கோடி ரூபாய் இறச்சி போட்டாங்கிற செய்தி கூட நீங்க பார்த்திருப்பீங்க. ஆக மொத்தம் உத்தரப்பிரதேசத்தில் டிமானிட்டைசேஷன் பாஜகவுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல எஃப்ஐஆர் ஹெல்ப் பண்ணது. பிஜேபி வந்துட்டு அப்புறம் வட இந்தியாவிலும் சரி மற்றும் பெங்கால்லையும் சரி பிஜேபியுடைய ஆதிக்கம் வந்து விட்டது. என்னை பொறுத்த மட்டும் தாங்கள் பிரைம் மினிஸ்டருடைய மீட்டிங்கை பத்தி கேட்டீங்க. இது 8வது மீட்டிங், இன்னும் 5-6 நாள் இருக்குது. 8 மீட்டிங், இன்னும் 2 மீட்டிங் போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துருச்சு. இன்னைக்கு பவானிபூர் என்ற இடத்திலும் திமாப்பூர் என்ற இடத்திலாம் பேசியிருக்காரு. இருந்தாலும் மம்தா பானர்ஜி பவானிபூரில் கண்டெஸ்ட் பண்றாங்க. எப்படி நந்திகிராம்ல தோத்தாங்களோ அது மாதிரி தோக்க வேண்டும் என்று பிரதமர் கிண்டலாக பேசினார். பிரதமருடைய பேச்சை குறைந்தது நான் 20 வருடங்களாக கேட்டுக்கொண்டு வருகிறேன். இன்னைக்கு அவர் பேசினது ஒரு முத்தாய்ப்பு வைக்க மாதிரி இருந்தது. காரணம், இந்த நிர்மல் சர்க்காருக்கோ ஹட்டானா ஹே அப்படின்லாம் சொன்னார். அதாவது யூஸ்லெஸ் அரசாங்கமா மம்தா பானர்ஜி எடுத்துடுங்கன்னு ஒரு ஹிந்தியில சொன்ன தமிழாக்கம் பண்ணி நல்ல கூட்டம் இருந்ததுங்க. எங்க போனாலும் மோடிக்கு கூட்டம். அது பிளஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் என்னன்னா, அங்க 35% முஸ்லீம், 65% ஹிந்து. அங்க ஒரு ஹிந்து கன்சாலிடேஷன் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. மம்தா பானர்ஜிக்கு இந்த ஜெய் ஸ்ரீராம் அந்த அயோத்தியா டெம்பிளுக்கு எல்லாம் அங்கேருந்து ஆள் வந்த போதெல்லாம் எதிர்த்தாங்க. இப்ப இந்த ஜெய் ஸ்ரீராம் தான் இந்த ராவணன் போது பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு, எது இருப்பினும் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி பாஜக ஜனசங்கத்தினுடைய தலைவர், நிறுவனர், பாஜகவுடைய ஐடலோ, அவர் வந்த ஊரா இருக்கிறதுனால, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஊரா இருக்கிறதுனால பொதுமக்கள் மம்தா பானர்ஜிக்கு எதிர்த்து இருக்கிறார்கள் என்பதுதான் தெரிகிறதுமா. சார், இந்த நம்ம எஸ்ஐஆர் பற்றி பேசுனீங்க. எஸ்ஐஆரில் வந்து நிறைய போலி வாக்காளர்கள், டபுள் என்ட்ரிஸ், இறந்தவங்க இதெல்லாம் நீக்கப்பட்டதுனால மொத்த வாக்காளர்களே குறைந்து போயிட்டாங்க. அதனால் இந்த வாக்குப்பதிவு சதவிகிதம்ன்றது உயர்ந்ததா நமக்கு காட்டுதா? ஏன்னா அதுக்குள்ளே வழக்கமாக வாக்களிக்கிறவங்க போய் வாக்களிச்சிட்டாங்க, டோட்டல் நம்பர் குறைஞ்சிடுச்சு, ஸோ பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு இதை ஏன் பார்க்கக்கூடாது? எஸ்ஐஆரும் பார்க்கணும். எஸ்ஐஆரும் ஒரு மேஜர் ஃபேக்டர் இந்த வருஷத்துல. காரணம், போதி வாக்காளர்களை எடுத்துன்னு அதை தவிர அயல் நாட்டுக்காரங்களுக்கு எப்படி இந்தியாவில் ஓட்டு போட முடியும்? நம்ம இல்லை, இலங்கையிலிருந்து வருபவர்களுக்குலாம் நான் ஓட்டு தர முடியுமே இல்லைங்கிறாங்க. பங்களாதேஷ்ல இருந்து வந்து எப்படி கொடுக்குறாங்க? இது வந்து ஒரு பெரிய ஒரு தர்ம சங்கடமா இருக்குது மம்தா பானர்ஜிக்கு. அதை தவிர மம்தா பானர்ஜியுடைய ஆட்டிடியூட் பாருங்க. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ரைட் பண்ண இந்த அம்மா வந்து நிற்குதுங்க நேரே. இந்த அம்மா வந்து ஒரு மெர்கூரியல் உமன். இன்னும் பச்சையாக சொல்ல போனா ரவுடித்தனத்தை செய்கிறார்கள் டிஎம்சி கட்சிக்காரர்கள் எல்லாம். பல கொலைகள் நடந்திருக்குன்னு. மம்தா பானர்ஜிக்கு இடதுகரமாக இந்த சுக்ரேந்திர அதிகாரி டோட்டலி பிஜேபி ஆயிட்டாரு. அவர் தான் இப்போ முதலமைச்சராவதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார். எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். இப்பொழுது அவருக்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாகத்தான் சொல்லுகிறார்கள். இன்னும் நான் சொல்ல போனா தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரியை ஃபர்ஸ்ட் பார்ட் வச்சுட்டார் அமித்ஷா. இப்ப போய் பாருங்க, அங்க 15 நாள் தங்கியிருக்காங்க, 15 days. அந்த அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அமித்ஷா இருக்காரு. பிரைம் மினிஸ்டர் கூட இன்னும் 8 தரம் போறாரு. தமிழ்நாட்டுக்கு 15ஆம் தேதி வரேன்னு சொன்னா கூட என்னை பொறுத்து மட்டும் மீண்டும் மீண்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கு. அதை தவிர ஷாமலா ஒன்னு சொல்றேன், தினமலர் நேயர்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். RSS இன்வால்மெண்ட் நிறைய இருக்குதுமா. அங்கே அண்டர் கரண்ட் இருக்குது. சைலண்ட் ரெவல்யூஷன் வெஸ்ட் பெங்கால்ல நடக்குதுமா. தலைமை தேர்தல் ஆணையர் மீது புகார் சொன்னாங்களே திரிணாமுல் நிர்வாகிகள், அது தொடர்பாக வந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா? அதுக்கு பத்தி என்ன, அதோட அப்டேட்ஸ் ஏதாவது இருக்கா? லோக்சபாவுடைய ஸ்பீக்கரும் ராஜ்யசபாவுடைய சேர்மனும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம் என்று. அது ராகுல் காந்திக்கும் சோனியா மம்தா பானர்ஜிக்கும் MK ஸ்டாலினுக்கும் ஒரு மாபெரும் மூவ் கொடுப்பாக இருந்தாலும்
எஸ்சிஆர் சமாச்சாரத்தில் வேண்டும் என்று அங்கு பாஜகவினுடைய கிளை செயலகம், எலெக்ஷன் கமிஷன் என்றெல்லாம் தமிழக முதல்வரும் ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவும் உத்தவ் தாக்கரேயும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் மம்தா பானர்ஜி பேசினார்கள். அது எடுபடாது போயிடுச்சு. தேர்தல் ஆணையம் தன்னுடைய நியாயமான விஷயத்தை செஞ்சாங்க. எல்லாமே டிரான்ஸ்பரண்ட். இப்ப தயவு செய்து ஒரு ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்க, யார் ஒண்ணு அந்த அப்ளிகேஷனை போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சிருது. இவ்வளவு டிரான்ஸ்பரன்சி இருக்கும்போது எஃப்ஐஆரை ஏன் எதிர்க்க வேண்டும் காங்கிரஸ்? காரணம் என்ன என்று கேட்டால் முஸ்லிம் வாக்காளர்களுடைய பண்டவாளம் தண்டவாளத்து ஏறும். அதுதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. இதனால பாதிக்கப்பட்டது 90% பாதிக்கப்பட்டது மம்தா பானர்ஜி தான். சரி, நன்றி சார், மிக்க நன்றி உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும். நன்றி நன்றி. முடிஞ்சிட்டு